வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஏடிஆர் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், நான் இன்வெஸ்டர்பீடியா வெப்சைட்டில் வச்சுருக்கேன். ஏடிஆர்னா என்னென்னு. ஏடிஆர் ஷோஸ் இன்வெஸ்டர்ஸ் தி ஆவரேஜ் ரேஞ்ச் ப்ரைஸஸ் ஸ்விங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் ஸ்பெசிஃபைட் பீரியட். ஒன்றும் இல்லைங்க, என்னென்னா ஏடிஆர் வந்து ஒரு நம்ம எடுக்கிற ஸ்டாக்குக்கு எவ்வளோ வாலட்டிலிட்டி இருக்கும், நம்ம கிவன் பீரியட் நம்ம கொடுக்குற பீரியடில் எவ்வளோ வாலட்டிலிட்டி இருக்குது அப்படின்றத காட்டும். தான் இதுதான் ஏடிஆர்ன்றது சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, நம்ம இப்போ ஏடிஆர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நார்மலாக என்ன நிறைய ட்ரேடர் பண்ணுவாங்கன்னா, நான் அதையும் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம ட்ரெண்ட் வந்து அப்பா இருக்குது, ஓகே நான் லாங் பொசிஷன் எடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன். இந்த சார்ட்டை பார்க்குறப்ப தெரியும், இது வந்து 361 லிமிடெட் ஸ்டாக்கு. ஓகே, நான் வந்து என் சப்போர்ட்டை இங்கே வைக்கிறேன்னு வச்சுப்போம். ஓகே, நான் சப்போர்ட்டை வச்சிட்டேன். மார்க்கெட் வந்து இப்போ இருக்குது. நான் இது என்னென்னா, இப்போ மார்க்கெட் கீழே வந்து எனக்கு இங்கே ரிஜெக்ஷன் எதாவது கொடுத்ததுன்னா நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்றது தான் இப்போ என்னோட எண்ணம். ஓகேவா? ஓகே, நான் இப்போ வந்து வெயிட் பண்ணுறேன் அடுத்த நாளுக்கு. ஓகே, மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் வெயிட் பண்ணுறேன் இன்னும் கூட. எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ரிஜெக்ஷன் வந்தால் ஓகேன்னு தோணுது. ஓகே, இதுவும் கூட எனக்கு செட் ஆகலை. ஓகே, இது வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷனாக பார்த்துட்டு நான் வந்து என்ட்ரி எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, ஸ்டாப்பில் என்னோடய டார்கெட் வந்து இந்த ஸ்விங் ஹைக்கு முன்னாடியே வச்சிடுறேன். என் டார்கெட்டு கம்மியாக வச்சுட்டு நிறைய ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம்னு வந்து ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து இங்கே ஏன் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு அர்த்தமே வந்து இது வந்து சப்போர்ட்டு, இது ஹோல்ட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அப்படின்றப்ப இந்த சப்போர்ட்டுக்கு நேராக அந்த லோவில் வச்சோம்னா எப்படி வந்து அந்த ஸ்டாப் வந்து இடிக்காமல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த சப்போர்ட்டுக்கு இப்படி அடிச்சுட்டு கூட இந்த மாதிரி மேலே போகும். நான் இப்போ காட்டுறேன் இருங்களேன். இங்கே வந்துட்டு கூட அப்படி மேலே போகும். அப்போ வந்து அது சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னு இல்லை. ஆனால் என்ன பண்ணணும், நம்ம இந்தமாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சா அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் போவோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக கீழே வைப்போம், அதுதான் ரொம்ப ஓவராக இருக்குது, இது கீழே வைப்போம் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதில் அடிச்சுட்டு மேலே வந்தாலும் எப்படியும் சப்போர்ட் ப்ரோக் ஆச்சுன்னு நமக்கு சொல்ல முடியாது. அப்படின்றப்ப இதை ஸ்டாப் லாஸாக வச்சாலும் அதுவும் வேஸ்ட்டு தான். நீங்கள் வேணால் இதில் இந்த எக்ஸாம்பிளே பாருங்கள், நான் அப்படியே ரீப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, மார்க்கெட் வந்து மேலெலாம் வந்திருக்கு, டார்கெட் பக்கம் வந்துட்டு கீழே போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஓகே ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கேண்டலில் நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. இப்போது இந்த கேண்டில் இப்போ ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஓகே, ஆனால் வந்து சப்போர்ட் ப்ரோக் ஆகிடுச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். சப்போர்ட் இன்னும் ப்ரோக் ஆகலை, ஆனால் நம்ம வந்து ட்ரேடை விட்டு வெளியே போயிட்டோம். ஸோ இந்த காரணத்துக்காக தான் ஏடிஆர் யூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா, சப்போர்ட் வந்து ஓரளவு நம்ம சப்போர்ட் ப்ரோக் ஆகிடுச்சுப்பா, அதனால தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்ற அந்தமாரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அது ஒரு லாஜிக்காகவும் இருக்கும், கரெக்டான லாஜிக்காக இருக்கும். நான் அதையும் சொல்கிறேன், எப்படின்னு சொல்கிறேன். நான் அதே என்ட்ரி கேண்டலுக்கு வந்துட்டேன் திரும்ப. ஓகே, சார்ட்டை ரீப்ளேக்கு வச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஏடிஆர் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏடிஆர் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் இண்டிகேட்டர் செக்ஷனில் போய்ட்டு ட்ரேடிங் வியூவில் வச்சு செட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஏடிஆரில் போய்ட்டு நீங்கள் வந்து என்னோடய பேராமீட்டர் வந்து நான் 20 வச்சுருக்கேன், எஸ்எம்ஏ வச்சுருக்கேன். எஸ்எம்ஏன்றது வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு யூஸ் பண்ணுறது, அதனால் ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் பெரிய வித்தியாசமும் இருக்காது. இதில் இந்த 4லையும் பெருசாக வித்தியாசமும் இருக்காது. ஓகே, இந்த 20 டே கேண்டில் வந்து ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுனால 20ன்றது வந்து டோட்டலாக மந்த்து 20 ட்ரேடிங் டே, 20 மந்த் ஒரு மந்த்தை குறிக்கும் அப்படின்றதுனால நான் 20 வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் 14 யூஸ் பண்ணுவாங்க, அது யூஸ் பண்ணுறாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே 1 மந்த்லிக்கு வாலட்டிலிட்டியை ஃபேக்டரிங் பண்ணோம் அப்படின்றதுனால நான் இங்கே 20 வச்சுருக்கேன். அவ்வளோதான் நான் இது. ஓகே, நான் இப்போ அதே எக்ஸாம்பிளில் நான் எப்படி ஏடிஆர் யூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணுன்றதையும் சொல்லிடுறேன். இது பாருங்கள், இப்போ நம்ம என்ட்ரியை இங்கே எடுக்கிறோமா? ஓகே, என்ட்ரி டார்கெட்டை செட் பண்ணிடுறேன். என்ட்ரி வச்சுருக்கேன். என் டார்கெட்டை இந்த ஸ்விங் ஹைக்கு முன்னாடி செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து என் ஸ்டாப் லாஸ் ஏடிஆரை யூஸ் பண்ணி எப்படி வைக்கணும்னு நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த லோ இருக்குல்ல, நம்ம என்ட்ரி எடுத்தோம், அதோட லோ எக்ஸ்ட்ரீம் லோ, அந்த லோ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. மேலே உங்களுக்கு மேலே அந்த ஸ்டாக் பேருக்கு பக்கத்தில் பார்த்தா லோவில் 716.25 தெரியுது. ஓகே, 716.25. ஓகே, இதிலிருந்து நம்ம நம்ம ஏடிஆரோட வேல்யூ பார்க்கணும். ஏடிஆர் வேல்யூ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். இந்த வேல்யூ பாருங்கள், இங்கே காட்டுற வேல்யூவை நான் இப்போ லோவில் இங்கே ரீசெண்ட் ஏடிஆர் வேல்யூ பார்த்தா 43.33 இருக்குது. ஓகே, -43.33. ஒன்றும் இல்லை, அந்த லோவிலேருந்து நம்ம ஏடிஆர் வேல்யூவை மைனஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். மைனஸ் பண்ணால் எவ்வளோ வேல்யூ வருது நம்மளுக்கு? 672.92. இதான் ஏன் ஸ்டாப் லாஸ். நான் இப்போ அந்த ஸ்டாப் லாஸாக வைக்கிறேன், 672.92. ஓகே, என் ஸ்டாப் லாஸை வச்சுட்டேன். இப்போ இவ்வளோ தாங்க ஏடிஆரை யூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது. இப்போ இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு பார்ப்போமா?
வாங்க. மேலே அதேமாரி தான், அதே தான் டார்கெட் பக்கம் போயிட்டு கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இது இப்போ பாருங்கள், நம்ம அதே கேண்டலில் நம்ம முன்னே வந்து ஸ்டாப் லாஸ் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட்டாச்சு. ஆனால் இங்கே ஹிட்டாச்சா பாருங்கள், இல்லை. இது இன்னும் நம்மளுக்கு கேப் இருக்குது. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த இதில். ஓகே, மேலே போகுது. ஓகே, இன்னும் டார்கெட் ஹிட் பண்ணலன்னு வச்சுப்போம். மேலே போகுது. ஓகே, நல்லா ஹிட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி நம்ம ட்ரேட் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஏடிஆர் யூஸ் பண்ணதுனால அப்படின்னு உங்களுக்கே தெரியுதில்ல. இப்போ ஏடிஆர் யூஸ் பண்ணி நான் அதனால தான் எப்பயுமே ஏடிஆர் யூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு டெக்னிக்காக இருக்கும். நான் ஏடிஆரோட என்னென்ன அட்வான்டேஜ்ன்றது சொல்லிடுறேன். ஏடிஆர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுனால, ஏடிஆர் வச்சு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறதுனால என்னென்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நம்ம மார்க்கெட் வால்டாலிட்டியை வந்து ஃபேக்டரிங் பண்ணுறோம். இதை பண்ணி நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறப்பே நம்மளுக்கு வந்து வின் ரேட் தானாக ஏறிடும். நம்ம ட்ரேடோட வின் ரேட் ஏற ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் இங்கே ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஏதோ இருங்க மார்க் பண்ணி போட மாட்டேறேன். இங்கே ஸ்டாப் லாஸ் முன்ன மாரி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம அழகாக ஸ்டாப் ஹிட் ஆகிட்டு வெளியே போயிருப்போம். நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம ஏடிஆர் யூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வச்சதுனால டார்கெட்டும் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்காக நான் வந்து இது வந்து ஃபுல் ப்ரூஃப் மெத்தடு எல்லா டைமும் நான் 100% வின் ரேட் மெத்தட் நான் சொல்ல வரல. இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீசெண்டான வின் ரேட் கிடைக்கும். நல்லா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இதை வச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசுவோம்.